இது அவருடைய ஏரியா, அவருடைய வீடு இருக்கிற இடம், அவர் ஊர், அவர் மக்கள். அவர் தேடி வராமல் யார் வருவாங்க? ஃபஸ்ட்டு அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. கட்சி பொறுத்து இல்லை. இப்போ நீங்கள் அந்த தவிர எல்லாரும் அதை பார்க்கறது 18, 12, 11 நம்பராக பார்க்காதீங்க. ஒரு அம்மா, ஒரு பிள்ளை, ஒரு பேரன், அதை இழந்துட்டு நிற்கிற தாத்தா, பாட்டி, குடும்பம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தே ஆகணும். நம்ம எல்லாரும் மனிதர்கள் தாங்கிறதுனால அந்த கோணத்தில் பார்க்கலாம். இப்போ கேஸு நடந்துட்டு இருக்கு. அதனால அதை பற்றி ஜாஸ்தி கமெண்ட் அடிக்கிறதோ இல்லை வேறு சதி திட்டங்களை பற்றி பேசுறதோ இது நேரம். அதெல்லாம் சட்டமும் நீதியும் பார்க்கணும். இப்போதைக்கு நேரத்தில் இன்னமும் உயிர் சேதம் ஏற்படாமல் காப்பாற்றணும். அதாதி அவர்களுக்கு நன்றி சொல்லுவோம். இதை மிகச் சிறப்பாக ஒரு தலைமை பண்புடன் ஏற்று காழ்ப்பு எதையும் காட்டிக்காமல் சட்டத்தை மாத்திரம் வழி நடத்தணுங்கிற முறையில் முதல்வர்கள் செயல்பட்ட விதம் எனக்கு பெருமையாகவும் இருக்கு. நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். We all should. என்ன நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி தூக்கி போட முடியுமா? இவன் என் அக்காவும் தங்கியும் தம்பியும் அங்கே இருக்காங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி இவரா அவரான்னு எப்படி? நாம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, இவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் கடமை என்ன முடியுமோ அவரை செஞ்சுருக்காரு. அதுக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டாம், இடைஞ்சல் பண்ணாமல் பாவம். அவர் செய்யட்டும். குற்றச்சாட்டுகள் திமுக மேலேயே எடுக்கிறாங்க. அது பாருங்க, அவங்க குற்றச்சாட்டோடு இதோ இங்கே நிற்கிறாரு. மற்றவங்க குற்றம் சாட்டுறவங்க எங்கேங்கிற கேள்வியை நீங்கள் தான் கேட்கணும், எங்களை கேட்காதீங்க.